பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:15 பார்க்கும் பொழுது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. உலகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் அன்பை காண முடியாத ஒரு பொல்லாத உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி காலமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகளும் எழும்பி கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் என்கிற வசனம் நிறைவேறுகிற காலமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா என்று என்னை கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்து, நீ என் பிள்ளை என்கிற உரிமையை உனக்கு கொடுக்கிறேன் மகளே, உனக்கு கொடுக்கிறேன் மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நம்மிடத்துல தகுதி இல்லை. காரணம், அவர் பாவம் அறியாதவர், சுத்த கண்ணன். நாமோ பாவ மாம்சத்தாலும் பாவ ரத்தத்தாலும் ஆனவர்கள் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட அவருடைய கிருபையானது, அவருடைய மன இரக்கமானது நம்மீது அளவு கடந்ததா இருக்கிறபடியினால கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து அவருடைய இரத்தத்தால நம்மை கழுவி தூக்கி எடுத்து இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவர் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த உலகத்துல சாதாரண ஒரு எம்எல்ஏ, எம்பி, சிஎம், பிஎம் இவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதையும் மேன்மையும் இந்த உலகத்துல கிடைக்கிறது பாருங்க. சாதாரண மனிதனுக்கு அவ்வளவு பெரிய மேன்மையும் மரியாதையும் இருந்ததே. ஆனால் சர்வ சிருஷ்டிப்பின் எஜமானனாகிய கர்த்தர், ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ஆகிய அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது உண்மையாகவே நாம் எவ்வளவு விசேஷமானவர்களாய் காணப்படுகிறோம். எல்லா அந்தகாரத்தின் ஆதிக்கங்களும் அசுத்த ஆவிகளும் நம்மை கண்டு பயந்து அலறுகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். நம்முடைய நெற்றியில அவருடைய பிள்ளை என்கிற முத்திரையை ஆண்டவர் பொறித்திருக்கிறபடினால நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. வேதவசனம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தன்னிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறபடியினால நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தல் 1:8 அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமானவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகம் உண்டாகுவதற்கு முன்னதாகவே இருந்தவர், உலகத்தை உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆளுகை செய்து இப்பொழுதும் இருக்கிறவர், இனி உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மறுபடியும் அவர் வரப்போகிறவர் பிரியமானவர்களே. அவரே துவக்கமும் முடிவுமானவர். பொன்னும் வெள்ளியும் அவருடையது, சகல அதிகாரமும் ஆளுகையும் வல்லமையும் அவருடையது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பெற்றோர்களால நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன், என் கூட பிறந்தவர்களால நான் கைவிடப்பட்டிருக்கேன், நான் தனிமையா இருக்கிறேன், என்னை நேசிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு யாராவது இருந்தீர்களே ஆனால் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், அப்பா என்று சொல்லி கூப்பிடு என்கிற அதிகாரத்தை இந்த நாளில உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாயார மனதார அப்பா 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 என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிடும் பொழுது கட்டாயம் அவருடைய கிருபையை அளவில்லாமல் பொழிந்து அவருடைய அன்பினாலே நிரப்பி அவர் அரவணைத்து முத்தன் செய்கிற அருமையான தகப்பனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனபடினால அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளுவோம், அவர் அப்பான்னு கூப்பிடுவோம், அவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.